தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்புடன் பிறப்புகளுக்கு வைதாராமூர்த்தியின் இனிய காலை வணக்கம். நினைவில் வாழும் நமது தலைவர் கலைஞர் பதிவில் இன்றைக்கு 353வது நாள் பதிவு. அடுத்த பிறவியில் 5 கணவன் என்கிற ஒரு சிறுகதை. நளார், ஏனம்மா இப்படி எப்போதும் அழுது கொண்டிருக்கிறாய்? காரணமாக கேட்கிறாய் இதயா? தணரில் புழுவாய் தவிக்கிறேன் நான் என்பதை நீ அறிய மாட்டாயா? அதோ ஜோடியாக கூவம் பறவைகளின் சங்கீதத்தை கேட்கிறாயே. நீயும் சோலைப்புறமிருந்து காதலர் மீட்டும் வீணாகானம் எத்தகைய விரகதாபத்தை ஒரு பருவமங்கைக்கு எழுப்பு என்பதை நீ புரிய மாட்டாயா? அறிவாய். அறிந்தும் எனக்கு ஆறுதல் கூறுவதற்காக இப்படி மௌனம் சாதிக்கிறாய் இல்லையா? உண்மைதான் நளாயினி. உலகம் உன்னை பத்தினி என வாழ்த்தினாள். அதையும் மறைந்து நின்று கேட்டேன். அந்த புகழ் வெளிச்சம் மட்டும் போதுமென்று திருப்தி அடைய வேண்டியதுதான். இதையா, உண்மையை சொல். நான் பத்தினியா? எப்படி? ஆமாம், குஷ்டரோகம் பிடித்த கணவனை தாசி வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறாயே. கிண்டல் செய்யாதே இதையா. குஷ்டரோகம் பிடித்தவனோடு கூடி கிடக்க எனக்கு விருப்பமில்லை. என்னை ஆசையோடு அழைக்கிறான். அணைக்கவோ என் கை நடுங்குகிறது. ஆகவேதான் அவனை தாசி வீட்டுக்கு அனுப்பினேன். என் அழகுக்கு ஆபத்து வராமல் அவன் மீது அவன் ஆவல் தீர்ந்தால் சரி என்று எண்ணினேன். அந்த தந்திரம் உனக்கு தெரியாதா இதையா? நான் அறியாதது ஒன்று உண்டா நளாயினி? ஆனாலும் உலகா நம்பியிருக்கிறாள் உன் பதிபக்தியை. குஷ்டரோகியை தாசி வீட்டுக்கு தலையில் தூக்கி கொண்டு போனதை பெரிய பதிபக்தி என உலகா எண்ணுகிறாள். தலையில் தூக்கி கொண்டு போனேன் என்கிறாயே நீயும்? திருத்திக்கொள். கூடையிலே வைத்து தலையிலே தூக்கி கொண்டு போனேன். குஷ்டரோகியை கையால் தொட்டு தலையில் தூக்கி போக எனக்கென்ன பைத்தியமா? அதெல்லாம் ஜாகிரதையாக கூடையில் வைத்துத்தான் கொண்டு போனேன். நளா, உன் கணவன் எவ்வளவு கடுமொழிகளை கூறினாலும் எதிர்த்து ஒரு சொல் கூறாத கற்புக்கரசி என்று நேற்று கூட உலகாயனிடம் உன்னை புகழ்ந்தாள். கணவன் திட்டினான். நான் மறுமொழி பேசவில்லை. உண்மைதான், குஷ்டரோகி தானே திட்டுகிறான் என்று அலட்சியப்படுத்தினேன். நானும் அவனுடன் பேசினால் பேச்சு வளரும். அந்த வாதத்தின் காரணமாக அவனோடு நெருங்கி நின்று வாதாட வேண்டும். அதற்காக தானடி அந்த குஷ்டம் பிடித்தவன் குறைத்து கொண்டிருக்கட்டும் என்று விட்டுவிட்டேன். எப்படியோ பத்தினி என்று பட்டம் பெற்று விட்டாய். பார்ப்புகழும் பதிவிருதை பதிபக்தி மிகுந்தவள் என்றெல்லாம் உலகா உன்னை புகழ்ந்து விட்டாள். உலகாவுக்கு என்னடி தெரியும் என் உள்ளத்தில் இருக்கும் எரிமலை? பத்தினி பட்டம் போதுமா? பருவக்களை சொட்டும் இந்த பரிதாபமானவளுக்கு சொல்லடி இதையா? சொல். சுகவாழ்வுக்கு வழி சொல்கிறேன் நளாயினி. நான் ஒரு புதிய வரம் தருகிறேன். இந்த ஜென்மத்தை சீக்கிரம் கழித்துவிட்டு விரைவில் அடுத்த ஜென்மம் எடு. அந்த ஜென்மத்தில் நீ திரௌபதியாய் பிறக்கப் போகிறாய். ஒரு கணவன் இருந்தும் உனக்கு உற்சாகம் இல்லை, உல்லாசம் இல்லை. உள்ளமோ வேதனையாய் இருக்கிறது. ஆகவே அடுத்த பிறப்பில் 5 கணவரோடு ஆனந்த வாழ்வு வாழ அருமையான வரம் தருகிறேன் என்று புராண கதையை கிண்டல் அடித்து பேசியிருக்கிறார் கலைஞர். கரிகால் பெருவளத்தான் சின்னஞ்சிறுவனாக இருந்தபோது ஒரு நாடாளும் பொறுப்பை ஏற்க வேண்டியவனானான். அவனிடத்திலே ஒரு வழக்கு வருகிறது. முறையிட்டு கொண்ட 2 தரப்பினர் வந்தனர். நீதிமன்றத்தில் அமர்ந்திருந்த இளைஞனை பார்த்தவுடனே அவன் அளிக்கிற தீர்ப்பு இருதரப்பார் ஏற்றுக்கொள்வார்களா, அவையோர்தான் அது ஏற்பார்களா என்ற சந்தேகத்தின் மீது இளைஞனான கரிகால் பெருவளத்தான் கொக்கு போல வெண்மையான தாடியும் மீசையும் வைத்துக்கொண்டு நீதிமன்றத்தில் அமர்ந்து தீர்ப்பு வழங்கினான். இவ்வளவு வயதானவர் தீர்ப்பை வழங்குகிறாரே, நல்ல தீர்ப்பு தான் என்று அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு போனார்கள் என்று கரிகால் பெருவளத்தான் இளைஞனாய் இருக்கும் போதே முதியவர் வேடம் பூண்டு வயதுக்குத்தான் அங்கே மரியாதை கிடைக்கிறது என்பதை உணர்ந்து அதுபோல் நடந்து கொண்டான் என்பது அவனுடைய கதையிலிருந்து தெரிந்து கொள்கின்றோம். கிள்ளிவளவன் என்ற மாமன்னனுக்கு உற்ற தோழர் நப்பசலையார் என்னும் புலவர். கிள்ளிவளவன் இறந்து விடுகிறான். அவன் எப்படி இறந்திருக்க முடியும் என்று கேள்வி கேட்கிறார் புலவர். எதிர்த்தோ உறவாடியோ சண்டையிட்டோ கிள்ளிவளவனுடைய உயிரை எவனால் பறிக்க முடியாது. பிறகு எப்படி பறித்திருப்பான்? பாடுனர் போல கைதொழு தேத்தி இறந்தன்றங்கால் வேண்டும். எமன் ஒரு கவிஞன் வேடம் பூண்டு இளங்கிள்ளியிடம் கிள்ளிவளவனுடைய உயிரை தா என்று பிச்சை கேட்டிருப்பான். அதனால் கிள்ளிவளவன் தனது உயிரை அவனுக்கு தந்திருப்பான் என்று கிள்ளிவளவன் என்கிற அரசனை பற்றிய ஒரு கதை. இன்றைக்கு ஒரு 3 கதைகளை பார்த்தோம். நாளை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். கலைஞரின் புகழ் ஓங்குக, கலைஞரின் புகழ் ஓங்குக, கலைஞரின் புகழ் ஓங்குக என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். உங்கள் வைதாராமூர்த்தி.
நன்றி, வணக்கம்.